நீங்கள் டுடே பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு முக்கியமான எல்லாத்துக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய லைஃப் டைம் ஏர்னிங் தரக்கூடிய ஒரு வெப்சைட் தான். நல்ல ஒரு வெப்சைட் கூட சொல்லலாம். இதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படித்து அதுக்கான கரெக்டான ஒரு மீனிங் எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஜாப் வந்து யார் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காலேஜில் ஸ்கூல் படிக்கிற ஒரு 10th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்டிக்கல் எடுத்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. எல்லாருனாலையும் சொல்ல முடியும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாப் வந்து அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியான வெப்சைட் தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. இது வந்து ஒரு லைஃப் டைம் ஏர்னிங் தரக்கூடிய வெப்சைட் தான். ஒரு ஜென்யூனான வெப்சைட் தான். இதோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் ஒரு ஜென்யூனான ஆர்டிக்கல் வெப்சைட் டெஸ்டடான ஆர்டிக்கல் எடுத்து படித்து ஒரு கரெக்டான ஒரு மீனிங்கை வந்து அவங்க சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒர்க்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இதோட ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குவோம். நீங்கள் வந்து இந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இது நேம் வந்து நான் அந்த டிஸ்பிளே அதை பார்த்துக்கோங்க. ஆஸ்க் ஒண்டர் இதுதான் ஒரு வெப்சைட் நேமு. இதில் ஒரு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 400ரூவாலேருந்து 600 வரைக்கும் ஒரு டெய்லி ஏர்னிங் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் உங்களுக்கு வர ஒர்க்கை பொறுத்து தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி இது எப்படி ரன் ஆகுது அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஒண்டர் நேமு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து எத்தனை கம்பெனி இருக்குது பாருங்கள். இத்தனை கம்பெனிக்கு வந்து இத்தனை கம்பெனி இதில் வந்து இருக்குது. எதுக்கு இந்த கம்பெனிலாம் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு சில மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருக்கும். சிலது வந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி கம்பெனி. அதாவது இவங்களுக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் வந்து இருக்கவங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும், அதாவது இந்த கம்பெனி ஓரியன்ட்டாக சொல்கிறேன், எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஒரு ஜென்யூனான வெப்சைட், அதாவது எந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், இந்த ஆஸ்க் ஒண்டர் இப்போ இருக்கிறது ஆஸ்க் ஒண்டர் வெப்சைட்டில் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இந்த கம்பெனிலேருந்து கேட்ட கேள்வியை பாருங்கள். இப்போ ஒரு கொஸ்டினை ஜென்யூனானது தான். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கொஸ்டின் வந்து இதில் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த மார்க்கெட் சைஸ் ஆஃப் த குளோபல் அன்சைட்டி எக்கனாமி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படித்து கரெக்டான ஒரு மீனிங்கை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒர்க்கு. இந்த மாதிரி தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்கள், இப்போ வந்து ஆன்சரை பாருங்கள். அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கவங்களுக்கு ஒரு டெமோ தான் இது. பாருங்கள், சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆன்சரு. இதுதான் அவங்களோட ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு. இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ண போகிறீங்க ஒர்க்கு. இது ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான வெப்சைட் தான். கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் அதில் ஒர்க்கு. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கேள்வி ஒரு நாளைக்கு 5-6 கேள்வி இந்த மாதிரி வரும். நீங்கள் ஒர்க்கை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறத பொறுத்து தான் ஒர்க்கு வரும். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்காரங்க அதில் இருக்க கம்பெனிக்காரங்க வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து பாதி எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க வந்து மினிமம் வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா $50 வரைக்கும் ஒரு கொடுக்குறாங்க சர்வேக்கு. அதாவது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சர்வே ஒர்க் மாதிரி தான். அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அன்லிமிட்டட் 1 hour ப்ராஜெக்ட்டு. ஷார்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா $59 வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்தாலே தெரியும். $59 வரைக்கும் கொடுக்குறாங்க இதில். ஆனால் உங்களுக்கு வந்து $59 உங்களுக்கு வராது. இந்த கம்பெனிக்காரங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு 10% கமிஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோதான் தராங்க உங்களுக்கு. ஆனால் நல்லா ஒரு பேமெண்ட் வரும் கண்டிப்பாக. இதில் பேமெண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேபால் அக்கௌண்ட் மூலம் தான் அந்த பேமெண்ட் எடுக்க முடியும். மற்ற எந்த வெப்சைட் மூலியமும் நீங்கள் மூலியமும் எடுக்க முடியாது. பேபால் அக்கௌண்ட்டு மஸ்ட்டு. கண்டிப்பாக பேபால் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து ஏர்னிங் எடுக்க முடியும். ஏர்னிங்கும் நல்லா வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளே போய் லாகின் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னமும் சில பேருக்கு டவுட் இருக்கும். இது எப்படி சர்வே ஒர்க்கா என்னென்னு இருக்கும். அதான் சொன்ன மாதிரி தான். இதில் இருக்க கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும், மார்க்கெட்டிங் பற்றியோ இல்லை மொபைல் யூஸிங்
மார்க்கெட்டிங் ஒரு வெப்சைட்குள்ளே அதை ஒரு வெப்சைட்டை கொடுத்து இந்த வெப்சைட்குள்ளே எத்தனை பேர் வந்து போகிறாங்க அந்த மாதிரி தான். இதான் இந்த கம்பெனி தான் வந்து கேள்வி உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து கேட்பாங்க. இந்த வெப்சைட்னு சொல்ல முடியாது, நிறைய வெப்சைட் இருக்குது. இதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஜென்யூனானது தான் இது. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த மாதிரி கேள்வி கொடுப்பாங்க. அதுக்கான நீங்கள் ஆன்சர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து எப்படி போய் ஜாயின் பண்ணுறது இந்த கம்யூனிட்டியில் போய் அதான் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லாகின் இருக்கும். இல்லாட்டினா இங்கே வந்து லாகின் வந்து எல்லாத்துக்கும் சம்டைம் காட்டாது. நீங்கள் வந்து ட்ரை ஒண்டர் நவுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து கொஷின் கொடுக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறீங்களா 2 கொஷின் கேட்பாங்க. நம்ம வந்து பெரும்பாலும் கொஷின் கொடுக்குறவங்க போய் கொடுத்துக்கலாம். கம்பெனிக்காரங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து ரிசர்ச் தான் பண்ண போகிறோம். ரிசர்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கொடுத்த உடனே இதில் பார்த்தீங்கனாலே கேட்குறாங்க என்னென்னு பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் ஃபஸ்ட்டு நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டு, நீங்கள் எந்த லொக்கேஷனு அதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே கேப்சர்லாம் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் வரும். ஒரு 10 கொஷின் வரும். எந்த மாதிரியான கொஷின் வரும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்ரல் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, எனக்கு வந்த கொஷின் நான் சொல்கிறேன். இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா பேர் கேட்பாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேள்வியாக வரும். சம்டைம்ஸ் எனக்கு வந்து ரிஸ்யூம்லாம் சென்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் கேட்டாங்க. நீங்கள் வந்து இல்லை ஆர்டிக்கல் டைப் பண்ணி நீங்கள் யாருக்கும் எந்த விஷயம் ஒர்க் பண்ணிக்கலாம்னு கேட்பாங்க. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, ரிசர்ச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் வந்து உங்கள் ஜென்ரல் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின் வரும். இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் வேணும் கண்டிப்பாக. அது இருந்தால் போதும். நீங்கள் வந்து இதில் வந்து சர்வே பண்ணிடலாம். சர்வே பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஜென்யூனான வெப்சைட் தான் இது. பேமெண்ட் வந்து பேபால் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வரும். இதோட ரூல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த கொஷின்லாம் காமிக்க முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரூல்ஸும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சீக்ரெட்டான இதுதான். உங்களுக்கு வந்து கேட்குற கேள்வி எல்லாமே சீக்ரெட்டான கேள்வி. அதாவது சீக்ரெட்னா இப்போ வந்து உங்களுக்கு கொஷின் வருதுன்னா அதை வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது. அதான் இந்த வெப்சைட்டோட நார்ம்ஸ் ரூல் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி யாருக்கும் காட்டக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சீக்ரெட்டான தான் இது ரன் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுக்கு வர கொஷினை யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து வந்த கொஷினை கரெக்டாக கெஸ் பண்ணி ஆர்டிக்கலை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு போயிடணும். அவ்வளோதான். இதை வந்து வெளியே காட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதான் நான் காட்டலை. எனக்கு வந்து ஒர்க்கை பேமெண்ட்டும் அதேமாதிரி கரெக்டாக வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட் இருந்தால் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் கூகுளில் பேமெண்ட்டு வந்திருக்கான்னு. அவங்க கண்டிப்பாக நல்ல ரிவ்யூ தான் போட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரிசர்ச் பண்ணவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் பண்ண நல்லா இருக்குது, ப்ரொஃபஷனலாக இருக்குது, நீங்களாம் கரெக்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதுலேயும் நீங்கள் வந்து கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் இதோட ரிவ்யூ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாங்க. லாகின் பண்ணோடனே ஒரு கொஷின்ஸ் வரும். நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு அதை போய் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இதோட ஒர்க்கு. பேமெண்ட்டும் பேபால் இதெல்லாம் வரும். இது வந்து காட்டக்கூடாது எந்த மாதிரியான கொஷின் வந்து, இல்லைனா நான் காட்டிடுவேன் எந்த மாதிரி வரும்னு கொஷின்ஸ்லாம். ஏன்னா அது நான் சொல்கிற கொஷின் தான் அப்போ காமிச்ச கொஷின் தான் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக வரும். இல்லை ஒரு நெட்வொர்க் வந்து மொபைல் நெட்வொர்க் வந்து எத்தனை பேர் வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து போகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும். எப்படி வந்து டேஷ்போர்டு ரிசர்ச் ஓப்பன் பண்ணால் டேஷ்போர்டு தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து நிறைய அசைன்மெண்ட் வரும். அதில் வந்து உங்களுக்கு எந்த அசைன்மெண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் அதில் ஒர்க் இருக்கும். சொல்லிட்டேன். எந்த டவுட் தான் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி விட்றேன். கண்டிப்பாக இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைடு. நல்ல ஒரு ஏர்னிங் தரக்கூடிய ஜென்யூனான வெப்சைடு தான் இதுக்கு மேலே இதே மாதிரி வெப்சைட் நிறையா இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் தான் நான் சொல்லியிருக்கேன். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக இதில் கிடச்சா நான் போடுறேன். எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துருக்கு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் கண்டிப்பாக ஏர்னிங் ப்ரூஃப் வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக போடுறேன். நிறையா வீடியோ அடுத்த ஷெட்யூலில் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் முடித்த பிறகு தான் வேணால் போட முடியும். கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக அடுத்தடுத்து நல்ல ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி கண்டிப்பாக வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் தரக்கூடிய வெப்சைட்டாக தான் நான் போட்டுக்கிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறையா டேட்டா என்ட்ரி ஜாப்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டிங் பற்றியும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் தரக்கூடிய வெப்சைட்டை பற்றி தான் நிறையா போட்டிருக்கேன். அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறத பற்றி நிறையா போட்டிருக்கேன். அதோட வெப்சைட்டுக்கு லிங்க் கூட கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.
நம்ம சேனலில் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் போய் சேனலில் போய் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு வெப்சைட் ஏர்னிங் நம்ம தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்தடுத்து போகக்கூடிய உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.